நிம்மதியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல மூன்றுல நிம்மதி இருக்குது அல்லாஹ் சொல்றான். ஒண்டி நல்ல விளங்கிக் கொள்ளணும், ஒவ்வொரு சகோதரர்களும் தான் சகோதரிகளும் தான். ஒண்டி அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நிம்மதி ஒண்டி அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறது. பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, உள்ளம் நெருக்கடியா, கவலை கூடிட்டா அல்லாஹ் சொல்லிடுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லிடுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடுங்க. அல்லாஹ்வை நினைச்சா உள்ளம் நிம்மதி அடையும், உள்ளம் நிம்மதி அடையும். பிரச்சனையில் வரும்போது அல்லாஹ்வை நினைக்கும் போது அந்த உள்ளத்தில நிம்மதி வரும். ஒரு நிம்மதி அல்லாஹ்வுடைய திக்ரால. இரண்டாவது இது மட்டும்தான் நிம்மதி, வேற ஒன்றும் இல்லை. இந்த மூன்றை தவிர வேற ஒன்றுல நிம்மதி இல்லை. மூன்றாவது நிம்மதி அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. இன்றைக்கு இந்த நிம்மதி எங்ககிட்ட இருக்குதா இல்லையா, அந்த நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணம் என்ன என்றதை கொஞ்சம் நாங்க தேடி பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட வீடுகளுக்குள்ள நிம்மதி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நிம்மதி இல்லைன்னு கிளம்பி போறாங்க வீட்டை விட்டு. இந்த வீட்டுக்குள்ள எனக்கு நிம்மதி இல்லைன்னு போறார் கணவன், இந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லைன்னு மகன் போறான் வெளியில. நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதி இல்லாம போச்சு? அல்லாஹ் சொன்னதுல நிம்மதி இல்லைண்டா வேற எங்க போய் நிம்மதி தேட போறோம்? நிம்மதி இல்ல என்றதுக்கு காரணம் எங்கட வீடு தீனுடைய வீடாக இல்லை, எங்கட வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய நாமம் இல்ல, எங்கட வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதப்படல, எங்கட வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய திக்ர் இல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய பேச்சு பேசப்படல, அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹிஜாபோட இல்ல, திக்ரோட இல்ல, பிள்ளைகள் சாலிஹா வளர்க்கல்ல. அதனால வீட்டுக்குள்ள நிம்மதி அல்லாஹ் எடுத்துட்டான். அப்ப யாரு செஞ்ச பிழை? அல்லாஹ்வுடைய வார்த்தையில பிழை இல்ல, நாங்க செஞ்ச பிழை. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட கணவனுக்கு நிம்மதியை கொடுத்தீங்களா? ஏன் நிம்மதி இல்ல? கணவன் நிம்மதி இல்ல வெளியே போறாரு, நீங்க தீனுடைய வீடாக உங்களோட வீட்டை மாற்றல. தாய்மார்களே, உங்களோட வீட்டுக்குள்ள தொழுகுற அந்த பொறுப்பு உங்களோட பொறுப்பு. வீட்டை தீனுடைய சூழலா மாற்றுறது உங்களோட பொறுப்பு. வீட்டுக்குள்ள அனாச்சாரம், வீட்டுக்குள்ள அனாச்சாரம், வீட்டுக்குள்ள மோசமான பேச்சுகள், வீட்டுக்குள்ள புறம் பேசப்படுகிறது, வீட்டுக்குள்ள மூன்றாவது நபரை பத்தி பேசப்படுகிறது, இட்டு கட்டப்படுகிறது, சூழ்ச்சி செய்யப்படுகிறது, குர்ஆன் ஓதப்படல, திக்ர் செய்யப்படல, தொழப்படலண்டா அந்த வீடு கபரு மாதிரி. எந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லையோ அந்த வீடு கபரு, அந்த வீடு கபரு. கபறுகளா எங்களை வீட்டை வச்சிடக்கூடாது. பெரிய விலை கொடுத்து டைல்ஸ் பிடிச்சிருக்கலாம், ஷேடர் போட்டிருக்கலாம், ஃபேன் ஏசி போட்டிருக்கலாம், பெரிய மாளிகை மாதிரி கட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது கபரு, உங்களோட பார்வையில மாளிகை ஆயிருக்கலாம்.